எல்லோருக்கும் வணக்கம். நான் ஈரோட்லேருந்து அட்வொகேட் செந்தில்குமார் இந்த பதிவு உங்களுக்காக போடுறேன். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, ஓபிசி, எல்எல்பி இது எல்லாத்துக்கும் உங்களுக்கான டியூ டேட் வந்து செப்டம்பருக்குள்ளே ஏஜிஎம் இருக்கணும். எல்எல்பி தவிர மற்ற ரெண்டுக்கும். இதுக்கு கூட ஏஜிஎம் தேவையில்லை. எதுக்கு சொல்கிறது, ஓபிசிக்கு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி எல்லாத்துக்கும் ஏஜிஎம் வந்து 30th வித்தின் 6 months ஆஃப் தி எண்ட் ஆஃப் தி ஃபினான்ஷியலே நீங்கள் வந்து ஏஜிஎம் கண்டக்ட் பண்ணணும். 30th செப்டம்பருக்குள்ளே. அதுக்கு டியூ டேட் வந்து 31st அக்டோபர் டைம். அதுக்கப்புறம் இருந்தால் டெய்லி பெனால்ட்டி இருக்கும். அந்த பெனால்ட்டியை எம்சிஏ வெப்சைட்டில் சம் டெக்னிக்கல் கிளச்சர் இருக்கிறனால 31st டிசம்பர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 30th டிசம்பருக்கு அப்புறம் ஒரு நாள் டிலே ஆகி 1ஆம் தேதி போனீங்கன்னா அந்த 1ஆம் தேதிக்கான 100 ரூபா 200 பெனால்ட்டி மட்டும் வருங்கிறது இல்லை இங்கே கான்செப்ட். ஃப்ரம் தி நவம்பர் இட் செல்ஃப் வந்துடும் உங்களுக்கு. அப்படின்னா மினிமம் பெனால்ட்டி ஒரு 10,000 மாச்சு கண்டிப்பாக வந்துடும். அப்படின்னா நீங்கள் 31st உங்களோட ஏஓசி 4, எம்ஜிடி 7 ஆர் 7A நீங்கள் ஃபைல் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக 30,000 ரூபா மினிமம் பெனால்ட்டியிலிருந்து நீங்கள் ஆரம்பிப்பீங்க 1ஆம் தேதி. அதனால உங்களோட ரிட்டனை வந்துட்டு ஏஓசி 4 ரிட்டனையும் எம்ஜிடி 7 ரிட்டனையும் 31st டிசம்பருக்குள்ளே பண்ணுங்க. லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க தயவுசெய்து. 28th, 29th, 30th பிஃபோர் 30th பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த டெக்னிக்கல் அந்த கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல் கிளச்சரில் மாட்டிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்காது. எல்லாரும் ஒரே டைமில் லாகின் ஆகும்போது ஸ்லோவாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கும். அதனால் பாருங்கள், இந்த தகவல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆடிட்டர்கிட்ட சொல்லி உங்களுடைய கம்பெனியோட ரிட்டனை அப்டேட்டில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ, நன்றி, மகிழ்ச்சி. பெனால்ட்டி தயவுசெய்து அவாய்ட் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.